பாம்பனில் புதிய பாலத்தை திறந்து வைத்தார் பிரதமர் மோடி. புதிய பாலத்தின் வழியாக ரயில் சேவை தொடங்கியது. பாம்பனில் புதிய செங்குத்து தூக்கு பாலம் வழியாக கப்பல் போக்குவரத்து. புதிய பாலத்தை பிரதமர் மோடி திறந்து வைத்த நிலையில் சேவை தொடங்கியது. ஹெலிகாப்டரில் இருந்தபடி ராமர் பாலத்தை கண்டு ரசித்தார் பிரதமர் மோடி. பாம்பன் விழாவிற்கு வந்தபோது எடுக்கப்பட்ட காட்சிகள். இலங்கையிலிருந்து ஹெலிகாப்டர் மூலம் ராமேஸ்வரம் வந்திறங்கினார் பிரதமர் மோடி. ஆளுநர் RN ரவி, அமைச்சர் தங்கம் தென்னரசு, பாஜக தலைவர் அண்ணாமலை மற்றும் நிர்வாகிகள் வரவேற்றனர். ராமேஸ்வரம் ராமநாத சுவாமி கோயிலில் பிரதமர் மோடி சுவாமி தரிசனம். கோயில் நிர்வாகம் சார்பில் பூரண கும்ப மரியாதை. வளர்ச்சியடைந்த இந்தியாவை உருவாக்குவதற்கு தமிழகத்திற்கு மிக முக்கிய பங்கு உள்ளது. தமிழகத்தின் திறமை எந்த அளவிற்கு அதிகரிக்கிறதோ அதே அளவிற்கு நாடும் வளர்ச்சி பெறும் என ராமேஸ்வரம் பொதுக்கூட்டத்தில் பிரதமர் மோடி பேச்சு. மீனவர்களின் ஒவ்வொரு பிரச்சினைக்கு மத்திய அரசு துணை நிற்கிறது. மத்திய அரசின் முயற்சியால் கடந்த 10 ஆண்டுகளில் 3700 மீனவர்கள் மீட்கப்பட்டுள்ளதாகவும் பிரதமர் மோடி தகவல். தமிழ்நாட்டின் தலைவர்களிடமிருந்து தனக்கு அடிக்கடி கடிதம் வருகிறது. ஆனால் அதில் ஒருவர் கூட தமிழில் கையெழுத்திடுவதில்லை. குறைந்தபட்சம் கையெழுத்தாவது தமிழில் போடுங்கள் எனவும் பிரதமர் மோடி வேண்டுகோள். தமிழ்நாட்டில் தமிழ் மொழியில் கற்பிக்கும் மருத்துவ கல்லூரிகளை தொடங்குங்கள் எனவும் வலியுறுத்தல். பாம்பனில் புதிதாக திறக்கப்பட்ட செங்குத்து தூக்கு பாலத்தில் பழுது. தூக்கு பாலத்தை கீழே இறக்க முடியாமல் பழுது ஏற்பட்ட நிலையில் அதிகாரிகள் ஆய்வு. பிரதமர் மோடியின் வருகைக்கு எதிர்ப்பு தெரிவித்து தமிழகத்தில் பல்வேறு இடங்களில் போராட்டம். கருப்பு கொடி ஏந்தி போராட்டத்தில் ஈடுபட்ட காங்கிரஸ் கட்சியினர் கைது. ஊட்டியில் அரசு மருத்துவக் கல்லூரி மருத்துவமனை திறப்பு விழா. தோடரின மக்கள் பாரம்பரிய நடனமாடி முதலமைச்சர் ஸ்டாலினுக்கு வரவேற்பு. ஊட்டியில் 353 கோடியில் புதிதாக அரசு மருத்துவக் கல்லூரி மருத்துவமனை. முதல்வர் ஸ்டாலின் திறந்து வைத்து சிறப்பம்சங்களை பார்வையிட்டார். தொகுதி மறுசீரமைப்பால் தமிழகத்திற்கு பாதிப்பு இல்லை என்பதை தமிழக மண்ணில் பிரதமர் மோடி உறுதிப்படுத்த வேண்டும். வக்பு திருத்த சட்டத்தை எதிர்த்து திமுக சார்பில் வழக்கு தொடரப்படும் என்றும் முதல்வர் ஸ்டாலின் திட்டவட்டம். நீட் விலக்கு அளித்தால்தான் பாஜகவுடன் கூட்டணி என்று அறிவிக்க முடியுமா? அதிமுக பொதுச் செயலாளர் எடப்பாடி பழனிசாமிக்கு முதலமைச்சர் ஸ்டாலின் சவால்.
உதகை அரசு விழாவில் பல்வேறு முடிவுற்ற திட்டப்பணிகளை பயன்பாட்டுக்கு திறந்து வைத்தார் முதலமைச்சர் ஸ்டாலின். புதிய திட்டங்களுக்கும் அடிக்கல் நாட்டினார். உதகை அரசு விழாவில் கண்காட்சி அரங்குகளை பார்வையிட்டார் முதல்வர் ஸ்டாலின். புகைப்படம் எடுத்தும் உற்சாகம். நாட்டிலேயே பட்டினி சாவு இல்லாத மாநிலம் தமிழ்நாடு என்பதை நிரூபித்துள்ளோம். அதிக வளர்ச்சியை எட்டிய மாநிலமும் தமிழ்நாடுதான் என முதலமைச்சர் ஸ்டாலின் பெருமிதம். ஊட்டியில் மல்டிலெவல் கார் பார்க்கிங் வசதி அமைத்து தரப்படும் என்றும் அறிவிப்பு. உதகை அரசு விழாவில் மேடையிலிருந்து இறங்கி மனுக்கள் பெற்றார் முதல்வர் ஸ்டாலின். செல்ஃபி எடுத்தும் கை கொடுத்தும் பொதுமக்கள் உற்சாகம். நீலகிரி, கோவை, ஈரோடு, சேலம் மாவட்டங்களில் கனமழை பெய்யும். தேனி, திண்டுக்கல் மாவட்டங்களிலும் கனமழைக்கு வாய்ப்பு இருப்பதாக வானிலை ஆய்வு மையம் தகவல். தென் வங்கக்கடல் பகுதியில் காற்றழுத்த தாழ்வு பகுதி உருவாகும். வானிலை ஆய்வு மையம் கணிப்பு. பிரதமரின் ராமேஸ்வரம் விழாவில் பங்கேற்காதது குறித்து முதலமைச்சர் ஸ்டாலின் விளக்கம். பங்கேற்க முடியாதது பற்றி பிரதமரிடம் ஏற்கனவே தெரிவித்துவிட்டதாகவும் பேச்சு. சென்னையில் துணை மருத்துவ படிப்புகளுக்கு அரசு சார்பில் அறிவிக்கப்பட்ட வேலைவாய்ப்பு முகாம் திடீர் ரத்து. தமிழ்நாடு முழுவதும் இருந்து ஓமந்தூரார் வளாகத்தில் குவிந்த மாணவர்கள் அதிருப்தி. இலங்கை அனுராதபுரத்தில் ஜெயஸ்ரீ மகாபோதி ஆலயத்திற்கு சென்று பிரதமர் மோடி வழிபாடு. மடாலயத்திற்கு வருகை தந்த பிரதமர் மோடிக்கு புத்த பிக்குகள் ஆசி வழங்கி வரவேற்பு. இலங்கை அனுராதபுரம் ரயில் நிலையத்தில் புதிய மேம்படுத்தப்பட்ட ரயில் பாதை திறப்பு. புதிய சிக்னல் அமைப்பையும் திறந்து வைத்தார் பிரதமர் மோடி. இலங்கை சிறையிலிருந்து தமிழக மீனவர்கள் 14 பேர் விடுதலை. பிரதமர் மோடியின் இலங்கை பயணத்தை தொடர்ந்து அந்நாட்டு அரசு உத்தரவு. சென்னையில் மத்திய அமைச்சர் நிர்மலா சீதாராமனை செங்கோட்டையன் சந்தித்ததாக தகவல். நாம் தமிழர் கட்சியின் தலைமை ஒருங்கிணைப்பாளர் சீமானும் சந்தித்து பேசியதாக கூறப்பட்ட நிலையில் மறுப்பு. பழனி முருகன் கோயிலில் பங்குனி உத்திர திருவிழா கோலாகலம். 3 மணி நேரத்திற்கு மேலாக காத்திருந்து பக்தர்கள் சுவாமி தரிசனம். சென்னை மாவட்ட ஆட்சியரின் கையெழுத்தை போலியாக பயன்படுத்தி 11 லட்சம் ரூபாய் மோசடி. ஏற்கனவே 2 வருவாய் அலுவலர்கள் உட்பட 3 பேர் கைது செய்யப்பட்ட நிலையில் மேலும் 2 கைது. கூடலூர் அருகே நாடுகாணி சோதனை சாவடியில் ஊட்டி செல்லும் வாகனங்களுக்கான இ-பாஸ் சோதனையால் கடும் போக்குவரத்து நெரிசல். ஊழியர் பற்றாக்குறை காரணமாக சுமார் 8 கிலோமீட்டர் வரை காத்திருந்த வாகனங்கள். சேலம் தம்மம்பட்டி அருகே ஓய்வு பெற்ற ஆர்டிஓ அதிகாரி வீட்டில் கொள்ளை. ஏற்கனவே 2 பேர் கைது செய்யப்பட்ட நிலையில் கொள்ளையடிக்க திட்டம் வகுத்த கோவையைச் சேர்ந்த 2 டிடெக்டிவ் ஏஜென்ட்டுகளும் கைது.
கோவை சோலூர் அருகே தனியாருக்கு சொந்தமான டயர் கம்பெனியில் தீ விபத்து. பழைய டயர்கள் குடோனில் ஏற்பட்ட தீ விபத்தால் கரும்புகை. புதுக்கோட்டை கீரனூர் அருகே 5 மாத ஆண் குழந்தை தண்ணீர் டிரம்மில் சடலமாக மீட்பு. கொலையா என்ற கோணத்தில் போலீசார் தீவிர விசாரணை. சென்னை திருவைக்க நகரில் கால்பந்து விளையாடிய மாநகராட்சி ஊழியர் உயிரிழப்பு. மைதானத்தில் அமர்ந்திருந்த போது மயங்கி விழுந்து பலியான சோகம். சென்னை 1000 விளக்கு மெட்ரோ ரயில் நிலையம் அருகே பெண்ணுக்கு பாலியல் சீண்டல். இளைஞரை கைது செய்து போலீசார் விசாரணை. திருப்பதி ஏழுமலையான் கோயிலில் உச்சநீதிமன்ற தலைமை நீதிபதி சஞ்சீவ் கண்ணா தரிசனம். ஆந்திர மாநில உள்துறை அமைச்சர் அனிதாவும் வழிபாடு. விடுமுறை நாளில் திருச்செந்தூர் கோயிலில் அலைமோதும் பக்தர்கள் கூட்டம். கடலில் புனித நீராடி 4 மணி நேரம் காத்திருந்து தரிசனம். மேற்கு தொடர்ச்சி மலைப்பகுதியில் பெய்து வரும் தொடர் மழையால் கும்பக்கரை அருவியில் வெள்ளப்பெருக்கு. சுற்றுலா பயணிகள் குளிக்க 3வது நாளாக தடை. சென்னை நந்தம்பாக்கத்தில் சாலையில் சென்று கொண்டிருந்த காரில் திடீரென வெளியேறிய புகை. ஓட்டுநர் சாதுரியமாக செயல்பட்டதால் அதிர்ஷ்டவசமாக உயிர் தப்பிய பயணிகள். திருவண்ணாமலை அண்ணாமலையார் கோயிலில் பல்வேறு பகுதிகளில் இருந்து குவிந்த பக்தர்கள். வரிசையில் 3 மணி நேரம் காத்திருந்து சுவாமி தரிசனம். திருச்சி சமயபுரம் மாரியம்மன் கோயிலில் கொடியேற்றத்துடன் தொடங்கியது சித்திரை திருவிழா. திரளான பக்தர்கள் கலந்து கொண்டு சுவாமி தரிசனம். புதுச்சேரி அடுத்த பஞ்சவடி ஆஞ்சநேயர் கோயிலில் ராமநவமி சிறப்பு அபிஷேகம். பல்வேறு அபிஷேகங்களை பார்த்தபடி திரளான பக்தர்கள் வழிபாடு. ராமநவமி நாளில் அயோத்தி ராமர் சிலை நெற்றியில் சூரிய ஒளி விழும் நிகழ்வு. திரளான பக்தர்கள் ராமரை தரிசனம் செய்து வழிபாடு. அமெரிக்க அதிபர் டொனால்ட் ட்ரம்பின் வரி விதிப்பு உள்ளிட்ட உத்தரவுகளுக்கு எதிராக வெள்ளை மாளிகை முன்பு பொதுமக்கள் போராட்டம். மேற்கத்திய நாடுகளின் உறவை முறியடிக்க ரஷ்ய அதிபர் புட்டின் ஆட்டி வைக்கும் பொம்மையாக ட்ரம்ப் செயல்படுவதாக குற்றச்சாட்டு. காசாவில் தாக்குதல் நடத்தும் இஸ்ரேல் அரசுக்கு எதிராக டெல் அவீவ் நகரில் இஸ்ரேலியர்கள் போராட்டம். தாக்குதலை நிறுத்திவிட்டு பணைய கைதிகளை மீட்க நடவடிக்கை எடுக்க வேண்டும் என்றும் வேண்டுகோள். ஐபிஎல் தொடரின் இன்றைய லீக் ஆட்டத்தில் ஹைதராபாத் மற்றும் குஜராத் அணிகள் பல பரீட்சை. ஹைதராபாத் ராஜீவ்காந்தி மைதானத்தில் இன்று இரவு 7:30 மணிக்கு மோதல்.
உங்கள் தந்திவன் தொலைக்காட்சியில் தெனாலிராமன் தினமும் மாலை 6 மணிக்கு காணத் தவறாதீர்கள்.